ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம இன்றைக்கி ரீசனிங் கிளாஸில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மிரர் இமேஜ் தான் வந்து பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்து நம்ம கிளாக் சம் வந்து பார்த்தோம். அதில் வந்து கிளாக்கான மிரர் இமேஜும் வாட்டர் இமேஜும் வந்து பார்த்தோம். இது வந்து பொதுவான ஏபிசிடி லெட்டர்ஸ், அப்புறமா வெறுமனையான இமேஜ் இருக்கும்ல, அதில் உள்ள இமேஜை வச்சு கண்ணாடியில் பார்த்தா எப்படி தெரியும் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வாட்டரில் பார்த்தா அந்த இமேஜ் எப்படி தெரியும் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஓகே, கண்ணாடி அப்படிங்கிறதுனா நமக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியணும். ஓகேவா? கண்ணாடி நார்மலாக வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் தான் தெரியும். இடது வலது மாற்றம் மட்டும்தான் கண்ணாடி. இப்போ நம்ம கண்ணாடியில் வந்து இப்போ முன்னாடி நேராக நின்று பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட நம்ம ஃபேஸே நம்ம வந்து பார்க்கும்போதுல நம்ம ஃபேஸில் நம்மளுடைய வலதுக்குன்னு கண்ணாடியில் பார்க்கும்போது இடதுக்குன்னு மாதிரி தெரியும். இடதுக்குன்னு வந்து வலதுக்குன்னு, அதாவது இடது வலது அப்படிங்கிற மாற்றம் மட்டும்தான், ரைட்டு லெஃப்ட் சைடு மாற்றம் மட்டும்தான் ஏற்படும். ஓகேவா? அது மட்டும்தான் கண்ணாடியில் வந்து நம்ம நேராக வச்சு பார்க்கும்போதுல மாறுபடும். அடுத்தது வந்து நமக்கு ஒருவேளை மேலேயோ கீழே வச்சாங்கன்னா அது வந்து நம்ம அடுத்த இமேஜில் வந்து பார்ப்போம். ஓகேவா? லெட்டர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து கண்ணாடி வந்து இடது வலது மாற்றம். ஓகே, சும்மா ஒன்றுமே கொடுக்காம இதில் வந்து என்ன கண்ணாடியில் பார்க்கும்போது எழுத்து எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இடது வலது மாற்றம் மட்டும்தான் தெரியுமே தவிர, ஒருவேளை அந்த எழுத்து வந்து ஜே வந்து இப்படி, அதாவது ஜே வந்து இப்போ இப்படிலாம் தெரியாது. ஓகேவா? கொஷின் மார்க் இப்போ ஜே வந்து நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் தெரியாது. ஓகேவா? இந்த ஜே ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா தலைகீழாக மாறி இருக்குது. ஜே வந்து கீழே இருக்க அந்த இது மாதிரி இருக்கலாம், அந்த சுழிக்கிறது, அது வந்து தலைகீழலாம் மாறாது. அதாவது இடது வலது மாற்றம் தான் மட்டும்தான் மாறுபடும். ஜே வந்து இப்போ இந்த சைடில் இப்போ இப்படி இருக்குது. ஓகேவா? கண்ணாடியில் ஒரு வேளை பார்க்கும்போது கண்ணாடி பிம்பத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஜே வந்து இந்த கோடு இருக்கலாம், அந்த கோடு இந்த சைடில் இருக்கும், இந்த கோடு இப்போ வந்து இந்த எந்த பக்கத்தில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? அதாவது இடது வலது மாற்றங்கள் மட்டும்தான் கண்ணாடி பிம்பத்தில் ஏற்படும். அந்த கீழே இருக்க கோடு வந்து மேலேயோ அப்படிலாம் போகாது. ஓகேவா? கண்ணாடி பிம்பத்தில் அது மேலே வச்சாவோ அல்லது கண்ணாடி வந்து கீழே வச்சாலோ மட்டும்தான் அது தலைகீழாக வந்து மாறும். மித்தபடி ஒரு நார்மலான கண்ணாடி வைக்கும் போதுல இடது வலது மாற்றங்கள் மட்டும்தான் மாறுபடும். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அந்த கண்ணாடி பிம்பத்தில் நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, இடது வலது மாற்றம் மட்டும், ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஓகேவா? இப்போ ஏ அப்படிங்கிறது வந்து கண்ணாடியை பார்க்கும் போதுல எந்த ஒரு மாற்றம் தெரியாது. ஏன்னு சொல்லுங்க, இந்த ஏ இப்போ ஏயை பார்க்கும்போதுல இந்த சைடில் உள்ள இப்போ நான் எழுதும்போது கண்ணாடியில் பார்த்தோம்னா இந்த கோடு வந்து இந்த சைடில் தெரியும், இந்த கோடு வந்து இந்த சைடில் தெரியும், நடுசில் இருக்க கூட அப்படியே தான் தெரியும். ஏல எந்த மாற்றமும் நடைபெறல. ஓகேவா? அதாவது மாறி இருக்கு, ஆனால் நமக்கு தெரியாது அந்த எழுத்து. ஓகேவா? அதே லெட்டராக தான் தெரியும். ஸோ ஏல எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. இப்போ பி அப்படிங்கிற லெட்டர் வந்து பாருங்கள். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி A to Z வரைக்கும் ஒவ்வொரு லெட்டர் வந்து நான் இதுக்கான இமேஜ் வந்து உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? இதில் இப்போ நடத்துகிறோம்னா இந்த இமேஜ் வந்து நமக்கு டெலகிராம் குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு டைம். இப்போ நான் வந்து ஒரு சில லெட்டர்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். பி அப்படிங்கிற லெட்டர் எடுத்துக்கிட்டுக்கோங்க. பி அப்படிங்கிறது இது வந்து கண்ணாடியில் எப்படி மாறும், இந்த கோடு நான் என்ன சொல்லியிருக்கேன், வலது இடது பக்கம், அதாவது அந்த சைடு தான் மாறுமே தவிர தலைகீழலாம் மாறாது. இந்த சைடு இப்போது இந்த சைடில் இருக்குதா, இப்போ இந்த சைடாக மாறும். இது வந்து இந்த சைடில் இருக்குது, இப்போ இந்த சைடாக வந்து மாறும். ஓகேவா? பாருங்கள், இப்போ அப்படி தான் மாறி இருக்கும். இது வந்து கண்ணாடி பிம்பம். ஓகே, இப்போ சி அப்படிங்கிற லெட்டர் எடுத்துக்கோங்க. சி அப்படிங்கிற லெட்டர் வந்து இது வந்து இப்போ இந்த சைடில் இருக்கும்போது இது இப்படி மாறும். ஓகே, கண்ணாடியில் பார்க்கும்போது இங்கே சி அப்படிங்கிற லெட்டர் வந்து மாறும். ஏல அப்படி எந்தெந்த லெட்டர்லாம் மாறாது பார்த்துக்கோங்க. ஐ அப்படிங்கிற லெட்டர் வந்து மாறாது, ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்து மாறாது, இ வந்து கண்ணாடியில் இந்த பக்கத்தில் எந்த சைடில் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைடாக மட்டும்தான் மாறுமே தவிர மேலே கீழே அப்படிங்கிறது மாறாது. ஓகேவா? இந்த மாதிரி எந்தெந்த லெட்டர்ஸ் வந்து மாறாது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது இது எல்லாமே கேப் லெட்டர்ஸில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய லெட்டர்ஸ். கண்ணாடி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எனது இடது வலது பக்கம் தான் கண்ணாடியில் மாறும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இசட் அப்படிங்க பக்கம் முடிச்சா பாருங்கள். இசட் அப்படிங்கிறது இங்கே இப்படி இருக்குது. இது வந்து இசட் அப்படிங்கிறது இது வந்து இந்த பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த பக்கம் வரும் இசட். அப்போ இது வந்து இந்த சைடில் இருக்கிறதுனால இந்த பக்கம் வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வருதா, நம்மளே வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் லெஃப்ட் ரைட் சைடு வந்து நீங்கள் போட்டால் நீங்களே வந்து கண்ணாடி பிம்பத்தை போட்டுடலாம். ஓகேவா? இது வந்து A to Z ஃபுல்லாகவே வந்து லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கும்ல, இந்த லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கும்போது A to Z வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்மாலில் இருக்கும்போது ஸ்மால் லெட்டர் ABCD வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏ அப்படிங்கிறது பாருங்கள், இப்போ கேப் லெட்டரில் ஏ வந்து மாறாது, ஆனால் ஸ்மால் லெட்டரில் வந்து ஏ மாறும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போச்சில் இதோட இடது இது வந்து இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? அது அப்படியே அந்த பக்கமாக மாறும். பாருங்கள், இந்த மாதிரி மாறும். ஓகேவா? அதேமாதிரி பி அப்படிங்கிறது இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நம்ம தலைகீழாக மாற்றிடுவோம். ஓகேவா? அந்த பியை வந்து மேலே போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் மாற்றிடுவோம். அப்போலாம் மாற்றவே கூடாது. நமக்கு கண்ணாடி பக்கத்தில் வந்து அந்த ரைட் லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது மட்டும்தான் மாறி இருக்கும். இந்த மாதிரி தான் மாறி இருக்கும். பாருங்கள், டி மாதிரி மாறி இருக்கும். இப்படி ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு லெட்டரையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்மால் லெட்டராக இருக்கட்டும், கேப் லெட்டராக இருக்கட்டும்.
ஓகே, இப்போ நம்பர்ஸ் பாருங்கள். நம்பர்ஸ் வந்து எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது 1 அப்படிங்கிறது வந்து இப்படி இருக்குது. அது வந்து இந்த சைடில் இருக்க இந்த சைடில் இருக்க இது மட்டும் தான் மாறும். ஓகேவா? இப்போ 2 அப்படின்னு இருக்குன்னா இது வந்து இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த 2 அப்படிங்கிறது இங்கே மாறும். ஓகேவா? அந்த மாதிரி தான் மாறும். 3 அப்படிங்கிறது இங்கே இருக்குன்னா இப்போ 3 அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் மாறி இருக்கும். இப்படி ஒவ்வொரு லெட்டர்ஸுமே நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? 9 அப்படிங்கிறது வந்து இப்படி இருக்குன்னா இந்த கால் வந்து இந்த பக்கமாக மாறுற மாதிரி மாறும். ஓகேவா? அவ்வளோதான் மாறும். மிரர் இமேஜ் பார்க்கும்போதுல ரைட் லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது மட்டும் தான் மாறுமே தவிர மேலே கீழே அந்த முட்டை வந்து இப்போ மேலே இருக்குன்னா அது கீழே வராது. அது கண்ணாடியே கீழே வைக்கும் போச்சுலே தான் வரும். ஓகேவா? அந்த மாதிரி பார்க்கும்போதுல தான் மட்டும் தான் அப்படி மாறும். ஓகே, இப்போது சம்முக்குள்ளே வந்து போயிடலாம். இது வந்து நான் உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். நேஷ்னல் அப்படிங்கிறது வந்து மிரரில் பார்க்கும்போதுல எந்த மாதிரி தெரியும் அப்படிங்கிறது காட்டிருக்காங்க. நமக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு லெட்டராக பார்க்கும்போது நேஷ்னல், இப்போ நேஷ்னல் மிரரில் பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ இது வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகேவா? அப்போ மிரர் பார்க்கும்போது நமக்கு ரைட் சைட்லேருந்து தான் காமிக்கும். அப்போ நம்ம எந்த சைட்லேருந்து பார்க்கணும், எல் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு. ஓகே, அந்த சைட்லேருந்து நமக்கு மிரர் காமிக்கும் லெட்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து நார்மலாக இருக்க ஒரு வேர்டு நேஷ்னல் அப்படிங்கிறதுனா இது வந்து மிரரில் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் லெட்டராக எந்த லெட்டர் காமிக்கும், எல். ஓகேவா? ஏன்னா ரைட் நம்ம இங்கே வந்து என் அப்படிங்கிறது நம்ம நேராக பார்க்கும்போதுல எண்ணில் இருந்துச்சுன்னா கண்ணாடியில் பார்க்கும்போது லெட்டர் இந்த சைட்லேருந்து தான் வரும். அப்போது நேஷ்னல் எல் அப்படிங்கிறது. அப்போ எல் அப்படிங்கிறது இங்கே இருந்து பாருங்கள். இப்போ நம்ம ஆப்ஷனே பார்க்காம போடுவோம். எல் அப்படிங்கிறது இங்கே இந்த கோடு வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் லெட்டர் எல் தான். அப்புறம் கோடு வந்து இங்கே இருக்கும்போதுல மேலே தான் அந்த எல்லோட கால் இருக்குது. அதே மேலே தான் நான் போட்டிருக்கேன், கீழே எதுவுமே இருக்கல. இந்த கோடு வந்து இந்த கோடு இருக்கலாம், அது வந்து இந்த பக்கம் இருந்துச்சு. நான் அதை லெஃப்ட் சைடு மார்க்க திருப்பிட்டேன். ஓகேவா? அடுத்த ஏ அப்படிங்கிற லெட்டர் நமக்கு மாறாது, அப்படியே தான் வரும். என் அப்படிங்கிற லெட்டர் பாருங்கள். எண்ணில் வந்து இந்த கோடு வந்து இந்த பக்கத்தில் இருக்குது. இந்த கோடு வந்து இந்த கோடு வந்து இப்படி இருக்குது. அப்போ நான் இதை வந்து இப்படி மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? இந்த கோடை வந்து இந்த பக்கம் அப்படியே மாற்றி போடுங்க. ஓகேவா? இந்த எண்ணில் இப்படி நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா ஒரு ஓ வந்து மாறாது. அதுமாதிரி ஐ அப்படிங்கிற லெட்டரும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். டி அப்படிங்கிற லெட்டரும் மாறாது. ஓகேவா? டி அப்படிங்கிற லெட்டர் மாறாது. தலைகீழ இந்த டி போட்டுறாங்க. ஓகேவா? நமக்கு கண்ணாடியில் தலைகீழ் லெட்டராக காமிக்காது. ஓகேவா? நார்மலாக இருக்கும்போது லெஃப்ட் டு ரைட் சைடு மட்டும் மாற்றினா ஏயும் மாறாது. என் அப்படிங்கிறது இந்த கோடு வந்து அந்த பக்கம் போயிடும். இந்த கோடு வந்து கீழே வந்துடும். ஓகே, இந்த சைடு இந்த கோடு வந்து அந்த சைடு வந்துடும், இந்த கோடு வந்து இந்த சைடு வந்துடும். இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதில் 3 ஆப்ஷன் எல் அப்படிங்கிறது இது இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஏ அப்படிங்கிறது நமக்கு மாறாது. அதுமாதிரி ஏ எதுலேயுமே மாறல. என் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இதில் வந்து என் நார்மலாக போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இந்த 2 ஏதோ ஆப்ஷனில் தான். ஓ வந்து மாறாது, ஐயும் மாறாது. டி இதில் பாருங்கள் தலைகீழ போட்டிருக்காங்க. நமக்கு கண்ணாடியில் மிரரில் பார்க்கும்போது நமக்கு தலைகீழெல்லாம் மாறாது. ஒன்லி இடது வலது மாற்றம் தான் ஏற்படும். ஆன்சர் வந்து பி. நீங்கள் ஒரு டைம் அந்த லெட்டர்ஸை வந்து இது படிக்கலாம் வேண்டாம், நீங்களே ஒரு இமேஜினேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, லெட்டர் வந்து இடது வலது சைடு மட்டும் தான் மாறுபடும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் புரிஞ்சுட்டு ஒரு லெட்டரை நீங்களே போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்த சம் கொஞ்சம் 2-3 சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இப்போது 2வது சம் பாருங்கள். நிறைய சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். இப்போ வந்து பெயிண்டட் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. இது அப்படியே எழுதுங்க. இப்போ இதை நம்ம ஆப்ஷன் பார்க்காம செய்வோம். ஓகேவா? ஆப்ஷன் பார்க்காம வந்து போடுவோம். அங்கே என்ன எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி எழுதுங்க. எழுதிட்டு இப்போ பாருங்கள், நமக்கு மிரரில் பார்க்கும்போது நம்ம இந்த பக்கத்துலேருந்து எழுதணும். ஓகே, அந்த பக்கத்துலேருந்து டிலேருந்து எழுதணும். ஓகேவா? டி வந்து அப்போ கோடு வந்து என்னது நமக்கு இந்த பக்கம் போயிடும். அந்த முட்டை இருக்கிறது வந்து இந்த சைடு போயிடும். ஓகேவா? நமக்கு லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற சேஞ்ச் மட்டும் தான் ஆகும். இ அப்படிங்கிறது இந்த பக்கமாக இருக்குது. அப்போ இ அப்படிங்கிறது இந்த பக்கமாக மாறிடும். டி அப்படிங்கிறது மாறாது. ஓகேவா? லெஃப்ட் சைடு. என் அப்படிங்கிறதுல வந்து இந்த கோடு வந்து இந்த சைடு வந்துடும். இந்த சைடில் இருக்க கோடு வந்து இந்த பக்கம் போயிடும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் தலைகீழாக போட்டக்கூடாது. ஓகேவா? ஐ அப்படிங்கிற லெட்டர் மாறாது. ஏ அப்படிங்கிற லெட்டர் நமக்கு மாறாது. பி அப்படிங்கிற லெட்டரில் கோடு வந்து இந்த சைடு போயிடும். இந்த இருக்க முட்டை வந்து இந்த சைடில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? மிரரில் பார்க்கும்போதுல நமக்கு இடது வலது மாற்றம் மட்டும் தான் மாறுபடும். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷனை பாருங்கள். டி அப்படிங்கிறது பாருங்கள். அப்போ டி எல்லா இடத்துலையுமே இருக்குது. இ அப்படிங்கிறதுல பாருங்கள், இந்த இ வந்து சேஞ்ச் ஆகலாம். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து கேன்சல் ஆகிடும். மித்த எல்லா இடத்துலையும் இ இருக்குது. டி பாருங்கள், இதில் வந்து தலைகீழாக போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனும் கேன்சல் ஆகிடும். மித்ததில் நமக்கு போட்டிருக்க மாதிரி போட்டிருக்காங்க. என் அப்படிங்கிறது பாருங்கள், இதில் வந்து நார்மல் என் போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு லெஃப்ட் ரைட் வந்து என் வந்து மாறும். அப்போ இந்த ஆப்ஷனும் போயிடும். அப்போ இதுவே ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். பியும் பாருங்கள், நம்ம போட்டிருக்க மாதிரியே தான் கரெக்டாக போட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பி. மிரரை பார்க்குறதுல ஒரே ஒரு கான்செப்ட் தான், லெஃப்ட்டு ரைட்டுங்கிற அந்த வலது சைடு இடது சைடு மட்டும் தான் நமக்கு மாற்றம் ஏற்படும். ஓகேவா? தலைகீழோ எதுவும் மாறாது. அதை அடுத்து நம்ம மிரரில் வந்து அதை இது பார்ப்போம். ஓகே, இமேஜ் அந்த கண்ணாடியை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து அது மாறும். ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி இதிலலாம் நமக்கு லெட்டர்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் பாருங்கள். இல்லை லெட்டர்ஸ் பார்த்தீங்களா? இப்போ நம்பர்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த நம்பர்ஸ் வந்து அவங்க எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம எழுதணும். ஓகேவா? 2 நம்ம எழுதுகிற மாதிரி எழுதக்கூடாது. 2 4
7 5 9 9 6 ஓகேவா. ஓகே, இப்போ மிரரை பார்க்கும்போது நமக்கு இந்த சைடில் இருந்தால் நமக்கு மிரர் வந்து வரும் 6 அப்படிங்கிறது. அப்போது இந்த வளைவு வந்து என்னது, அது இங்கமாக்க பெறும். இந்த முட்டை வந்து நமக்கு கீழே தான் வரும் ஓகேவா. மிரர் வந்து சேஞ்ச் ஆகாது, அதாவது மேலே கீழே சேஞ்ச் ஆகுது. இந்த சைடில் இருக்கிறது வந்து இந்த இடது சைடில் இருக்கிறது ரைட் சைடு போயிடும், இந்த முட்டை வந்து லெஃப்ட் சைடு வந்துடும் ஓகேவா. இப்போ இந்த 9 அப்படிங்கிறது பாருங்கள், இந்த 9 அப்படிங்கிறது வந்து முட்டை வந்து இப்போது லெஃப்ட் சைடு மாக்க இருக்குது, அது வந்து ரைட் சைடு மாக்க போயிடும். அந்த வளைவு அப்படிங்கிறது வந்து லெஃப்ட் சைடு மாக்க இந்த இங்கமாக்க மாதிரி ஓகேவா. 5 அப்படிங்கிறது பாருங்கள், இந்த 5 அப்படிங்கிற கோடு வந்து இங்கமாக்க மாறிடும் ஓகேவா. எனக்கு அந்த எழுத்து வர மாட்டேங்கி, நீங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. இப்படி தான் வரும் ஓகேவா. 7 அப்படிங்கிறதுல வந்து கோடு மட்டும் அந்த லெட்டர் வந்து இங்கமாக்க மாறும் ஓகேவா. 4 அப்படிங்கிறதுல இது இங்கே இருக்கா, அப்போ இது வந்து இங்கமாக்க மாறிடும் ஓகேவா. இந்த மாதிரி மாறும். அடுத்த 2 அப்படிங்கிறது வந்து இந்த சைடில் இருக்கிறது இந்த சைடு மாக்க மாறிடும், இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. 2 இப்போ வந்து இந்த லெட்டரை பாருங்கள், இது வந்து 6 அப்படிங்கிறது எங்கள் மக்கள் தலைகீழ மாறி இருக்கிறது நம்ம பார்த்தாலே கேன்சல் பண்ணலாம், நேராக இருக்கிறது கேன்சல் பண்ணிடலாம். 6 அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. அடுத்து நம்ம 9 போட்ட மாதிரி இருக்கா, அதாவது அந்த ஷேப்லலாம் அந்த போட்ட மாதிரி இருக்கா. அடுத்த 5 பாருங்கள், நம்ம போட்ட மாடல் இருக்குது. 7 அப்படிங்கிறது இருக்குது. 4 அப்படிங்கிறதும் அதே நம்ம போட்டதிலே தான் இருக்குது. 2 அப்படிங்கிறதும் இருக்குது ஓகேவா. டி இந்த மாதிரி நம்ம மிரர் இமேஜ் நம்மளே வந்து பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரைட்டு லெஃப்ட் சைடு மாதிரி மாறி இருக்கும். நம்ம ஆன்சர் வந்து பார்த்துற ஆப்ஷன் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி சில ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இதில் வந்து பாருங்கள் நம்பர்ஸ் இருக்குது, ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது, கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்குது. இது வந்து எப்படி மாறலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். N U 5 6 P 7 U கேபிட்டல் ஆர். ஓகே, இப்போ இது வந்து பாருங்கள் நமக்கு மிரர் இமேஜில் இந்த பக்கத்தில் தான் காமிக்கும். ஆர் அப்படிங்கிறது கோடு வந்து இந்த பக்கம் வந்துடும், இது வந்து இப்படி வந்துடும் ஓகேவா. யூ அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இந்த இது வந்து இங்கே பக்கம் வந்துடணும் ஓகேவா. எழுது அப்போ யூ அப்படிங்கிறது வந்துடும். 7 அப்படிங்கிறது இந்த கோடு வந்து அந்த பக்கம் போயிடணும் ஓகேவா. பி அப்படிங்கிறது அந்த முட்டை வந்து இந்த பக்கம் வந்துடணும். 6 அப்படிங்கிறதுல வந்து அந்த கோடு வந்து நமக்கு இந்த பக்கம் வந்துடணும். 5 அப்படிங்கிற கோடு வந்து இந்த பக்கம் வந்துடணும். யூ அப்படிங்கிறதுல இந்த இது வந்து இந்த சைடு வந்துடணும் ஓகேவா, லெஃப்ட் சைடு வந்துடணும். என் அப்படிங்கிற இந்த கோடு வந்து இந்த பக்கம் வரணும், இது வந்து இப்படி வரணும் ஓகேவா. இது வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆர் அப்படிங்கிறது. ஆர் இதில் வந்து இந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான். என் அப்படி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எதுவுமே தலைகீழ மாறாது ஓகேவா. அப்போ இது இதுவும் கேன்சல், அப்போ இந்த 2 ஏதோ ஒன்று ஆப்ஷன் தான். 7 அப்படிங்கிறது இது வந்து ஓகேவாக தான் இருக்குது. அடுத்த பாருங்கள் இதில் வந்து பி அப்படிங்கிறது வந்து தலைகீழ மாறிட்டு நமக்கு தலைகீழ மாறாது, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் வந்து நமக்கு சி அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் ஏ நம்ம அதை போட்டிருக்காங்க 5, அடுத்து யூ, அடுத்தது என் ஓகேவா. ஆன்சர் வந்து சி. நீங்கள் இந்த மாதிரி இந்த மிரர் இமேஜில் லெஃப்ட் ரைட் சைடு A to Z வரைக்கும் கேபிட்டல் லெட்டரும் A to Z வரைக்கும் ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸுமே நீங்கள் ஓனாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது சும்மா போட்டு பாருங்கள் மிரரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு ஒரு டைம் வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதை வந்து பாருங்கள் ஓகே. அப்போ நம்ம கரெக்டாக போட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மிரர் இமேஜ் இனிமேல் தப்பாக போட மாட்டீங்க ஓகேவா. இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து நம்பர்ஸ், லெட்டர்ஸ், அப்புறம் ஸ்மால் லெட்டர் வச்சு நம்ம பார்த்துட்டோமா. இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து இமேஜ் வச்சு பார்க்க போகிறோம் ஓகேவா. இமேஜில் வந்து இது வந்து எக்ஸ் அப்படிங்கிற இதுதான் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஓகேவா. கண்ணாடி இதில் வந்து 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து வரும். இப்போ மிரரில் வந்து சாதாரணமாக பார்க்கும்போதுல இந்த இமேஜ் வந்து இது வந்து சாதாரண ஒரு இமேஜ். இது வந்து நான் மிரரில் பார்க்கும்போது இது எந்த சைடில் தெரியும், நான் என்ன சொல்லியிருக்கேன், மிரரில் பார்க்கும்போதுல பொசிஷன் வந்து மாறாது, ஒன்லி லெஃப்ட் டு ரைட் சைடு தான் மாறும். அதை நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஆப்ஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு என்னது, மிரரில் வந்து அந்த பொசிஷன் வந்து மாறாது, இந்த அம்புக்குறி மேலேயோ கீழேயோ போகாது. அப்போது மேலே போயிருக்க அம்புக்குறியெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா. ஓகே, ஒன்லி என்ன சேஞ்சு இடது வலது சைடு தான் சேஞ்சஸ் இருக்கும். அப்போது மேலே போயிருக்கு, மேலே பொசிஷன் வந்து நமக்கு மாறாது ஓகேவா, அதே பொசிஷனில் இருக்கும், இடதும் வலது மட்டும் தான் மாறி இருக்கும். அந்த இமேஜ் வந்து மேலேயும் கீழே போயிருக்காது. ஓகே, இப்போ இந்த அம்புக்குறி வந்து இங்கமாக இருக்குது, அம்புக்குறி வந்து ரைட் சைடாக மாறும் ஓகேவா, லெஃப்ட் சைடாக மாறும். இந்த அம்புக்குறி அதே மாதிரி நமக்கு வந்து இது இந்த பக்கம் இருக்குது ஓகேவா. இப்போ வந்து இது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறதுனால அது வந்து அப்படியே நமக்கு இந்த பக்கமாக மாறும் ஓகேவா. அப்போ ஆப்ஷன் நமக்கு வந்து என்னது, சி.
ஓகே, அப்போ நமக்கு பொசிஷன் வந்து மாறாது. ஓகேவா, பொசிஷன் வந்து மாறாது. அப்போ இந்த அம்புக்குறி இந்த பக்கமாக இருக்கிறதுனால இந்த அம்புக்குறியில் இருக்க கோடு வந்து இந்த பக்கமாக மாறும். இது வந்து அதே பொசிஷனில் தான் இருக்க போகுது, ஏன்னா அந்த கோடு வந்து ஓகேவா. அப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு ஏ. ஓகே, வந்து அம்புக்குறி பாருங்கள், பொசிஷன் ஓகே. நமக்கான பொசிஷன் வந்து எனது அதாவது அம்புக்குறி இது வந்து அப்படியே மாறி இருக்குது, பொசிஷன் வந்து இங்கமாக்க மாறி இருக்குது. ஓகேவா, அப்போ இது வந்து தப்பு. நமக்கு சி வந்து மேலே இருக்கிறதுனால டக்குன்னு இது வந்து ரெண்டையும் ஒமிட் பண்ணிட்டோம். இது பார்க்க ரெண்டு சேம் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் பொசிஷன் மட்டும். இந்த அம்புக்குறி இங்கே இருக்கிறது வந்து நமக்கு லெஃப்ட் சைடாக வந்து காமிக்கும். ஓகேவா, லெஃப்ட் ரைட் இந்த ஒரு இது மட்டும் தான் நம்ம மிரரில் வந்து பார்க்கணும். ஓகே, இப்போ அடுத்த இமேஜ் பார்ப்போம். ஓகே, இந்த இமேஜ் பாருங்கள், இதுவும் சாதாரண ஒரு கண்ணாடியில் பார்க்க வச்சு எப்படி தெரியும், இந்த அம்புக்குறி நமக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. ஓகேவா, அப்போ அந்த அம்புக்குறி அப்படியே தான் இருக்கும். இதில் இருக்க கோடு அப்படிங்கிறது வந்து இங்கே நீங்கள் ஆப்ஷன் பார்க்காங்க, இந்த இருக்க ஃபஸ்ட்டு இந்த கோடை பாருங்கள், இதில் இருக்க கோடு. அப்போது நம்ம மிரரில் பார்க்கும் போச்சில் இது வந்து இந்த சைடில் இருக்கும் போச்சில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த வெளியே இருக்க தோற்றம் வந்து நமக்கு மிரர்லாம் மாற போகிறது கிடையாது, ஏன்னா சேம் தோற்றம். அப்போ அதே தான் இருக்க போகுது. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த கோடு ஓகேவா, இந்த கோடு வந்து பார்க்கலாம். இந்த கோடு இப்போ இந்த சைடில் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது லெஃப்ட் சைடில் வந்துடும். இப்போ இந்த கோடு இது வந்து அப்படியே நமக்கு இந்த பக்கமாக இருக்குது. ஓகேவா, இந்த பக்கமாக இருக்கும் போச்சில் அப்போ இதுவே நமக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா, அப்போ இப்போ இந்த பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்புறமா இது வந்து அடுத்து இதை பார்க்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இது வந்து மேலே தான் இருக்குது, அப்போ மேலே இருக்கிறத மட்டும் தான் நம்ம வைக்கணும், ஏன்னா இது வந்து கீழே மாறாது, அதாவது தலைகீழாக வந்து மாறாது. அப்போ ஆப்ஷன் வந்து சி வந்து கேன்சல் ஆயிரும், அப்படியே தெரிஞ்சிச்சு. அப்போது அந்த கோடு வந்து இப்படி வரும். ஓகேவா, மேலே இருக்க கோடு மேலேயே தான் இருக்கும், ஒன்லி லெஃப்ட் டு ரைட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், கீழே தலைகீழாக மாறாது. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி போடலாம். ஆன்சர் வந்து டி. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இதில் தான் கொஞ்சம் நமக்கு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து அது இமேஜ் வந்து நமக்கு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சைடில் கொடுத்தா நமக்கு மிரர் வந்து இவ்வளோ நேரம் நமக்கு எந்த ஒரு மிரருமே கொடுக்கல, அதனால் நமக்கு ரைட் லெஃப்ட் அப்படிங்கிறது. ஆனால் இது வந்து சைடில் கொடுத்தாலும் நமக்கு இப்போ பிரச்சனை கிடையாது, ஒன்லி நம்ம இது கீழே கொடுத்தா தான் அப்படியே தலைகீழாக மாறும். ஓகே, இந்த இமேஜ் வந்து எந்த சைடில் தான் இதான் மிரர். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதான் மிரர். இந்த மிரர் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த சைடில் கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, இந்த சைடில் கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம இவ்வளோ நேரம் என்ன மெத்தடில் செஞ்சோமோ அதே மெத்தடில் தான் செஞ்சுட்டு வரப்போம். ஓகேவா, இப்போவும் அதே சமயம் அதே மெத்தடில் செய்ய போகிறோம். இப்போ அந்த முக்கோணம் அப்படிங்கிறது மாறுமா, மாறாது. ஓகேவா, அந்த கட்டமும் மாறாது. ஓகேவா, அந்த பாக்ஸும் மாறாது. ஓகே, இப்போது அடுத்தது பாருங்கள், இந்த அம்புக்குறி அப்புறம் வந்து பாருங்கள், இந்த முட்டையை பார்க்குறத விட அந்த அம்புக்குறி இந்த குட்டி முக்கோணம் இருக்கலாம், நம்ம இந்த மிரர் வந்து இந்த பக்கத்தில் வச்சதுனால நமக்கு அப்படியே மாறும். ஓகேவா, லெஃப்ட் ரைட் சைடு தான் மாறப்போகுது. இந்த முக்கோணம் இப்போ இந்த சைடில் இருக்கிறதுனால இந்த முக்கோணம் இந்த சைடில் வந்துடும். இந்த அம்புக்குறி அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே இந்த சைடில் வந்துடும். ஓகேவா, இதில் ஏதாவது அம்புக்குறி கீழமாக்க இருந்தால் அதை வந்து கேன்சல் பண்ணி விடலாம். ஓகேவா, கீழமாக்க இருந்ததை ஃபுல்லாக நம்ம கேன்சல் பண்ணி விட்டுட்டோம். இதில் பாருங்கள், அப்போ இந்த ரெண்டுமே நம்ம பண்ணியிருக்கிறதுல அப்படியே தான் வருது. ஆனால் அந்த முட்டையில் பாருங்கள், அந்த முட்டையில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். இது முட்டையில் வந்து வெளிப்பக்கம் வந்து வெள்ளையாக இருக்குது, இங்கேயும் வெளிப்பக்கம் வெள்ளையாக இருக்குது, ஆனால் இந்த வெளிப்பக்கம் வந்து கருப்பாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது, ஆப்ஷன் வந்து ஏ தான். ஓகேவா, எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. நமக்கு அதில் என்ன இருக்கோ அது அப்படியே லெஃப்ட் ரைட் வந்து மாறி இருக்கும். ஓகேவா, லெஃப்ட் ரைட்டு மாறி இருக்கும், இங்கேயும் வெளிப்பக்கம் அப்படி தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. இங்கே வந்து வெளிப்பக்கம் வந்து பிளாக்காக இருக்கும். ஓகேவா, இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த இமேஜை பாருங்கள், இதில் தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட். ஓகேவா, அந்த சம்மில் தான் இது வந்து மிரர், இதில் தான் மிரர் இருக்குது. ஓகேவா, மேலே வச்சுட்டாங்க மிரரை வந்து இவ்வளோ சைடில் வைக்கல, இந்த ரெண்டு சைடில் எதில் வச்சாலும் நம்ம இவ்வளோ நேரம் ரைட் லெஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை கீழே வச்சாலும் இப்படி தான். இப்போ நான் மேலே வச்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே வச்சதுனால மிரர் வந்து என்னது ரைட் லெஃப்டெல்லாம் மாறாது, தலைகீழாக மாறும். ஓகேவா, ரைட் லெஃப்டெல்லாம் மாறாது, கீழேயோ மேலேயோ மிரரை வச்சா சைடில் ரெண்டு சைட்லையும் வச்சா நான் இவ்வளோ நேரம் இப்போ மட்டும் இன்னொரு புதுசாக கற்றுக்கோங்க, சைடில் இவ்வளோ நேரம் நமக்கு நம்பர்ஸில் எதுலேயுமே மிரர் வந்து நமக்கு சைட்லேயோ கீழேயோ வைக்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, இந்த இமேஜ் படத்தில் மட்டும்தான் நமக்கு அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா, சைடில் வச்சதுனால நமக்கு ரைட்டு லெஃப்ட் மாறும். ஒருவேளை மிரரை வந்து இந்த படத்துக்கு கீழேயோ மேலேயோ வச்சாங்கன்னு என்ன செய்யணும்னா ரைட்டு லெஃப்ட்லாம் மாறாது, தலைகீழாக மாறும். ஓகேவா, இப்போ வந்து இந்த முட்டை வந்து மேலே இருக்கா, இப்போ இந்த முட்டை வந்து கீழே மாறும், இந்த செவ்வக பாக்ஸ் எந்த ஒரு இதுவுமே மாறாது. ஓகேவா, இப்படி ஒரு பாக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆன்சர் சி. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே, மேலே வச்சுருந்தா அப்படியே தலைகீழாக மாறும், எந்த ஒரு லெஃப்ட்டோ ரைட்டோ மாறாது. இப்போது நீங்கள் லெஃப்ட்டு அப்படிங்கிற நேரத்தில் போட்டக்கூடாது, இந்த ஆப்ஷனை போட்டக்கூடாது, ஏன்னா லெஃப்ட்டோ ரைட்டோ மாறாது, ஒன்லி தலைகீழாக தான் மாறும். எந்த சைடில் இருக்கோ அதே சைடில் தான் முட்டை கீழே வந்துடும். ஓகேவா, இப்போ இதே மாதிரி பாருங்கள், இப்போ இது வந்து இந்த மிரர் வந்து கீழே இருக்குது. ஓகேவா, கீழே இருந்தால் என்ன செய்யணும், அதே மாதிரி தான் இந்த எம் அப்படிங்கிறது வந்து அப்படியே தலைகீழாக மாறும். இந்த W அப்படிங்கிறது வந்து எம்மாக மாறும். இப்படி ஒரு பொசிஷன் எங்கே இருக்குது, அப்படியே தலைகீழாக மாறுமே தவிர
இந்த மாதிரி லெஃப்ட்டோ ரைட்டோ மாறாது. இதுவும் பார்க்க ஒரே ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எம் அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்குது. அப்போ அப்படியே அந்த பெரிய லெட்டர் அப்படியே தான் இது போகும். இந்த எம் அப்படிங்கிறது குட்டியாக இருக்குது, டபிள்யூ அப்படிங்கிறது குட்டியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து டி. ஓகேவா? இந்த மாதிரி மிரரில் 2 பார்த்தோம். சைடில் இருந்தால் இடது வலது சேஞ்சு, மேலே கீழே இருந்தால் இடது வலதுலாம் சேஞ்ச் ஆகாது, அப்படியே பொசிஷன் வந்து மாறிடும். ஓகேவா? இப்போது எம் அப்படிங்கிறது இப்படி இருந்தால் அது தலைகீழாக மாறிடும். ஓகேவா? அந்த மாதிரி தான். அதில் ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிற சேஞ்சஸ் வந்து இருக்காது. இவ்வளோ தான் மிரர் இமேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து வாட்டர் இமேஜ் வந்து பார்ப்போம்.